சைலன்ஸ் சைலன்ஸ் ப்ளீஸ். ஏன்னா எங்களோட வாழ்க்கை பத்தியான நிகழ்ச்சி, எல்லாரும் ப்ளீஸ் சைலன்ஸ். விஷால் சார் இருக்காங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரி. எஃப்சிக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க தான் இந்த உண்மையான எஜமானர். நீங்க தான் இப்ப ரவிஜா சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு படம் வெற்றி அடைந்தா 80% பணமும் புகழும் உங்களை தான் வந்து சேரும். அது இன்னொரு 10% டைரக்டர், கேமராமேன், அவங்க எல்லாம். ஒரு 10% தான் தொழிலாளருக்கு வந்து சேரும். அப்ப உண்மையான எஜமானர்கள் யாருன்னா நடிகர்கள். நீங்க தான். அப்ப நாங்க இங்க அடிச்சிட்டு நிக்கிறோம், எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க வேடிக்கை பார்த்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா நடிகர் சங்கத்தையும் சொல்றேன், ரஜினி சாரையும் கேட்கிறேன், கமல் சாரையும் கேட்கிறேன், விஜய் சாரையும் கேட்கிறேன், அஜய் சாரையும் கேட்கிறேன், நான் எல்லாரையுமே கேட்கிறேன். இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, என்ன உங்க பிரச்சனை இருக்கு? செல்வமணி நீ பண்ண தப்புன்னு சொல்லுங்க, இல்ல முரளி சார் நீங்க பண்ண தப்புன்னு சொல்லுங்க. நாங்க இங்க அடிச்சுட்டே இருந்தோமா? ஏதோ பண்ணீங்க, நாங்க மட்டும் எங்க வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அது சரியா இருக்குமா? அது தயவு செய்து, ஏன்னா இன்னொரு அமைப்பு உருவாக்கி அவங்க ரெடி ஆனாங்கன்னா எங்களை ரோட்ல விட்ட மாதிரி அன்னைக்கு இதே 3000 தொழிலாளர்களை 97 ரோட்ல விட்ட சூழ்நிலை வந்தது. அன்னைக்கு எங்க கூட ஒரு 200 டைரக்டர்ஸ் கூட இருந்தாங்க.